ஃபோர்டு ஃபியஸ்டாவுடைய ஃபஸ்ட்டு வீலு, செகண்ட் வீலு, தேர்டு வீலு, ஃபோர்த்து வீலு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீலு இப்போ தான் மிஷினில் போட்டிருக்கோம். போட்டதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய இடத்துல வைப்ரேஷன். இது டாப்பு, இது மிடில், ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். சவுண்டு கேட்குதா? கர 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 கர. ஆக்சுவலி இதுதான் பாயிண்ட்டு. ஆனால் வாப்ளிங் இருக்குது இதில், கர 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 கரன்னு. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். சார் ஃபோர்டு ஃபியஸ்டா ஃபஸ்ட்டு வீலு பிஃபோர் பார்த்தீங்க, இது ஆஃப்டர் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக இருக்கும். மைக்ரோ கேப்பில் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக தெரியும், எதுலேயுமே டச் ஆகாமல், வைப்ரேஷன் இல்லாமல், சவுண்ட் இல்லாமல் தெளிவாக நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து இந்த ஒர்க்கு வந்து எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் வீலில் தான் இது சாத்தியம். இதே ஆஃப்டர் மார்க்கெட் வீலில் இப்படி பண்ண முடியாது. இது வந்து 100% கிளியர் பண்ணியிருக்கு. இதே ஆஃப்டர் மார்க்கெட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் வந்து எங்களாலேயே மிஷின்லேயே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய திக்னஸ் கம்மியாக இருக்கும், இதோடைய திக்னஸ் அதிகம். ஸோ அதனால் இது வந்து பர்ஃபெக்டாக கிளியர் ஆகும். இது அதுவும் நல்லா சூப்பர் வீல். இது ஃபோர்டு ஃபியஸ்டா. அது எனக்கே வேலை செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேலன்சிங் வெயிட்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் டயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக பேலன்சிங் வெயிட்டு நாங்கள் வந்து மிஷினில் போடுவோம். ஃபோர்டு ஃபியஸ்டா 4 வீலுமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது 4மே டயர் ஃபிட் பண்ணுறோம். டயர் ஃபிட் பண்ணிவிட்டு வீல் பேலன்சிங் பண்ணால் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு ஒர்க்கு.